ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம். தமிழ் ஸ்கூலுக்கு நீ கூட்டிட்டு போறீங்க? நான் முதலே சொன்னானே எனக்கு ஓஜியே இருக்குதுன்னு. புல்லுக்கு ஷாம்பு போட்டு கழுவணும். நேற்று இரவு நாளை காண இல்ல 12 மணி வரைக்கும். நேற்று நான் இந்த தர்ஷன் கிட்ட போயிட்டு பிரதீஷ் கிட்ட போயிட்டு நான் 2 மணிக்கு வந்துட்டேன். இப்பவும் பேச்சுலர்ஸ் நினைப்பு. அனனியா வலிக்கணும். அனனியா தமிழ் 5 நிமிஷம் தான் கிடக்கு. வலிக்கணும். அம்மா மாதிரி கடைசி நேரம் மட்டும் ஜீவிக்கல. இதுக்குள்ளேயும் உனக்கு என்ன இருக்கணும் எல்லாத்துக்கும். எங்க என்னடி தண்ணி இல்லாம காத்த குடிக்கிறது? அதையாவது ஃபில் பண்ணி கொடுக்க தெரியாது. என்ன மார்க்கெட்டுக்கு போறதே மறந்து போயாதீங்க. சரி சரி. சும்மா போய் தக்காளியை உருளைக்கிழங்கையும் உருட்டி கொண்டு வராம மீனையும் லட்சியம் பண்ணிட்டு வாங்க. மறந்து உணர்ந்த அந்த துண்டு ஒரு கத்தாரியா இந்தாங்க. அதுவும் எழுதி கொடுக்கணும் எல்லாம். ஒரு துண்டு இந்த சரி. அனன்யா பாய். அப்ப பாப்பா பின்னே அப்ப இரவு சந்திப்போமா? இதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்ல. அந்த காரை பார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கத்துல வாங்கி வாங்கல அடி தள்ளி கொண்டு வராங்க. கார் பார்க்கல 20 40 ஓடுறது. எல்லாம் அடுத்துட்டீங்களா? எங்க தொப்பி எங்க பின்னுக்கு? சரி கிச்சி ஓகே சரி. இங்கே கொண்டா போன சும்மா போனோட பிரதேஷ் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம் சௌரி. வணக்கம் வணக்கம்மா. இங்கே இதில் 2 பேருக்கு முன்னாடி ரீடிங் செஷன் இருக்குது. வலிக்கணும். 2 பேரும் முன்னாடி போயிட்டோம். பார்த்து போங்க. ஓகே இட்ஸ் ஓகே. பிரதேஷ் எப்படி என்ன இதுக்கு இந்த விடிய காலத்தால டென்ஷன் ஆகி இந்த நாய் கொண்டு வந்து பிடிச்சி இந்த நான் நிறைய தான் பார்த்தேன். இந்த காப்பாக்கல 5-6 பேர் குச்சி 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 கழிச்சு ஓடிக்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை தெரியுங்களா அவங்களுக்கு? பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலே எங்கே வரும்? இப்போ வந்து நாங்கள் அதுக்கு 2 மாங்கட்டும். பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலே இப்படித்தானேப்பா வந்தாலே அப்போ பேச்சு பண்றது நாங்கள்லாம் நடக்கல. வணக்கம் போய்ஸ். வணக்கம் சர்வீஸ். வணக்கம் போய்ஸ் சொன்னீங்க கேட்க ஆசையா தான் இருக்குது. ஆனா எங்க பார்த்தா அங்கில இருந்து நான் சொல்றேன். என்ன பிரதேஷ் ஜிம்முக்கு நாம குழு விளையாண்டுருக்கீங்க. ஜிம்முக்கு போய்ஸா ஆச்சா சரி. இந்த கிரிக்கெட் விளையாண்டாலும் போலதான் கிடைக்குது. போய்ஸ் வணக்கம். போய்ஸ் வணக்கம். நல்ல வெயில் இந்த எப்படி கிரிக்கெட் விளையாடலாம்? தசன் ரெடிதானே? அடே பிள்ளை கொண்டு தமிழ் ஸ்கூல்ல விட்டுட்டு வா. கிரிக்கெட் வந்த வேலையை போயிட்டானு பாத்துட்டு என்னது சனஜேஸ்வரியா? எங்க தலையை பார்த்து சொன்னதானே? ஒரு அவனை செக் பண்ணிட்டு வாங்க. என்னடா ஜாலியா கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் இப்ப பார்த்தால் அவன் கட்டுக்க கட்டு அவன்கிட்ட போடுந்தான். யாரியா அவனோட பிரச்சனை அவனுக்குத்தான் தெரியும். அதண்டா உண்மைதான். அடிக்கடி பேர் பிரதேஷ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிளான்? என்னடா இந்த வீக் டேஸ்னா மனுஷனுக்கு ஃபுல்லா வேலையோடய போகுது. இந்த சனிக்கிழமை என்றா எவ்வளவு ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பாரு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து விட்டாச்சு. இது டியூஷன் அப்புறம் மார்க்கெட். சொன்ன கூட மறந்த அவள் ஒரு லிஸ்ட் தந்தவரடா. மார்க்கெட்டுக்கு போனா அடி விழுந்து திரும்பி போய் என்ன செய்யலாம்? கொஞ்சம் போடுவோம் பேக் எடுத்துட்டு பாருங்க. நாங்கள் 2-3 போயிட்டு வருவோம். சரி அப்புறம் கொஞ்சம் வருவோம். எனக்கு போயிட்டு காலம் வேலை இருக்கு. புல்லு நிறைய வளர்ந்து இருக்கு. மகிழ்ச்சி வர கதை புத்த கதை வளர்ந்து இருக்கு. நாம பட்டிட்டு பாரு மயிறு தர்சன் எனக்கு என்னவோ பிள்ளை இங்க விட்டுட்டு அடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட போகுது. இருக்கிற பிரச்சனை காணாண்டு இந்த விளையாட நாங்கள் எடுப்போம். முன்ன வளர்ந்துருக்கு போய் வட்டி போட்டு வா. நான் போய் வரேன். முதல்ல சும்மா நிக்காம அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் ஹெல்ப் பண்ணி போ.
சும்மா அதுலயே நிக்கிறேன். அட இன்றைக்கு ஒருத்தர் சிக்கல கிரிக்கெட் விளையாட ஒருத்தன் புல்லு பிடுங்க போயிட்டான். என்ன செய்யறானோ அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமோ பார்ப்போம். யார் இதுல நிக்கிறது? எங்களை பிரின்சிபலா நிக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு வேலை இருக்கு. இந்த ஆளை இதுல சும்மா நிக்குது. இந்த ஆளுக்கு 2 கதையை போட்டுட்டு வரும். ஹலோ வாங்குறே தெரியாம கிடக்கு. சீக்கிரமா கோல் பண்ணி தான் வைக்கணும் போல கிடக்கு. இப்போ போய் இதுபோல் மீன் எடுத்துட்டு வருவேன். இந்த மீனை எடுத்துட்டு வந்தேன்னா மீன் எடுத்துட்டு 65 சமமான எழுதி தந்திருக்கான். அதுக்கு பிறகு ஏதோ விட்டேன் ஏதோ வேண்டான்னு வந்ததுல இருந்து உருளைக்கிழங்கையும் சுகுனியும் உருட்டி கொண்டு தெரிகிறான். என்னத்தை வேண்டான்னு தெரியும். என்னத்தை வேண்டாம் பூசணிக்காய் என்ன தர்சன் அவன் உனக்கு தர்சன் நினைப்பாரு. இது அவன் புள்ளு கொடுக்க போயிட்டான். பிரதீஷ் வேண்டிட்டு என்ன என்ன வேண்டி வச்சுங்க? நான் இப்ப உருளைக்கிழங்கு சுகுனியும் மட்டும்தாண்டா வேண்டாம். என்ன சுக்குனி வச்சு என்னத்தை வேண்டாம் விலைவாசி இந்த விலைவாசி போட்டு வச்சுக்காண்டா. தக்காளி பழத்துக்கு 9 சொல்றாண்டா. ஒரு அதான்டா இப்ப இல்லை பின்னண்டு வேண்டது. அதுக்கப்புறம் நசுக்கி கிடக்கும். அடே முருக்கங்க வேண்டாம் 25 படம் சொல்றேன். தந்த லிஸ்ட் மனுஷன் தந்த லிஸ்ட்ல எல்லாம் வாங்கிட்டியோ? அதை பாருங்க அடி வாங்காம. நாங்கள் லிஸ்டில் இல்லாத வேண்டி கொண்டு போய் இம்ப்ரெஸ் பண்ணோம். என்ன வாங்கி? அதுக்குதான் முருக்காங்க வேண்டாம். அதுக்கு உருளைக்கிழங்கு சுக்குனி தாண்டா கிடக்குறான் பொருடா. இல்ல இந்த வாங்கி முருக்க வாங்க. முருக்குங்க இதுதான் வேணும். அதுதானே சொன்னதை கேளுடா. முருக்குங்க 25 ரூபா போட்டுருக்கான். அவனோட சண்டை பிடிச்சிட்டு வா. நாங்கள் கறிக்கு வட்டி எல்லாம் போடுறோம். வட்டினா விலை குறையும். நீட்டால வச்சிருக்கான். அடி வாங்காம சொன்னதை மட்டும் வாங்கிட்டு போ. அவனை ஏன் வட்டி கொடுக்குறாங்க? வட்டி வேண்டாம். வட்டி வேண்டினா நீ வேண்டிட்டு என்ன வாங்கிட்ட? நான் மீன் தான் வாங்கினான். அங்கே வாங்கினேன். இப்போ மரக்கறியும் ஏன்டா மீனை போன இந்த கார் மாற போகுதா? அடியாத சுற்றி தந்தவன் நீங்க அதில் நான் மரக்கறியும் அப்ளை வாங்கிட்டு நான் போவோம். எனக்கு தமிழ் வேற பேங்க் சரி நான் சுற்றிட்டு வா. நான் நில்லு போடுவேன். சும்மா பிரதீஷ் அப்படி பாத்தி யார் பார்த்தோம்? பாத்திடா பாத்தி பார்த்தோம். இருக்கணும் பாத்தி அடே மெல்டூரா பாத்திடா. மெல்டூரா பாத்தி தெரியாம மெல்டூரா பாத்தி மெல்டூரா பாத்தி என்ன மறந்து போச்சு. வித்தியாசமா இருக்கு. மெல்டூரால இருந்து தனி வந்து வாரீங்க மார்க்கெட்டுக்கு. அப்படி வரையிலையா? இப்ப இங்க வந்துட்டோம். நிரந்தரமா வந்து நீங்க இப்பதானே ஒரு 3 மாசம் வரைக்கும் வந்து உங்களை கண்டெல்லாம் ஓமடா ஒரு பொடியன் வச்சிருக்காங்க. ஐயோ இவனுக்கு வேறு அதை பிரச்சனை திரட்டா உண்டு. இந்த முருக்கங்க நீட்டா பண்ணி சும்மா என்ன பொடியன் இப்பதான் வந்தெல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிருக்கிற மச்சான். சுற்றும் சூழல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஒரு 3 மாசம் ஆயிட்டுது. பொடியில தமிழ் ஸ்கூல்ல வர சேர்க்கணும். சரி இப்போ இருக்க வந்து சதைக்கலாம் முடிய இவட நான் சரி தமிழ் ஸ்கூலுக்கு தான் போறேன். ஓகே வந்து வடிவம் அதை பற்றி காய்ச்சி போட்டு சும்மா எல்லாரும் நல்ல ஐடியா மச்சான். அப்ப என்ன செய்யறேன்டா நானும் மீன் மரக்கறி வாங்க கிடக்கு. சரி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வரேன். அந்த ஸ்கூல் அட்ரஸ் அனுப்பி விடுறியா? கொஞ்சம் 500 அதான் மச்சான். எஸ் சரி நான் இதுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் அட்ரஸ். ஓகே இது முடிய நாங்கள் 2 பேரும் அங்கே தான் போகிறோம். சரி சரி வாங்க சந்திப்போம். சரி அங்கே சந்திப்போம். சரி நீங்கள் மறக்காம முருங்கக்காய் வேண்டிட்டு போகும். நான் வேண்டிட்டு போவோம். 60 வயசா கடந்தாலே முருங்கக்காய் முக்கியம். சரி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணோம். ஓகே போயிட்டு வரோம். சரி கொஞ்சம் ஒரு 2 மரக்கறியும் இது மட்டும் வாங்கினா நீ இவ்வளவு நேரம் என்ன போன வா துண்டை அவள் வேற டிக் பண்ணுவாங்க. ஒரு காஃபி குடிக்க போனா கதடியை தூக்கி வை, மேசியை தூக்கி வை என்று ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா. ஒரு பேரண்ட்ஸையும் காலையில் சரி இனித்தான் வருவாங்க போல. இந்த மார்க்கெட்டுக்கு போனவங்களை இன்னும் காலையிலேயே வர்ற டைம் ஆயிட்டுது.
கோபி சுட சுட போட்டுருக்கேன். நிரோஸ் வாங்க வாங்க. என்ன ராஜேஷ், நீங்க வரைக்க ஏதோ கேவலமா புக்கு வந்து சத்தம் வந்துச்சு. இவன் தான்டா கல்ல குடிக்கிற மாதிரி இந்த காப்பி கூட முடிஞ்சு கொண்டே வரான்டா அங்கிருந்து. நான் அப்போ அங்க இருந்து பாக்குறேன் கோபி வந்து புருவத்து கொண்டிருக்கிறேன். ஒழுங்கா குடிக்கடா. நிம்மதியா கோபியை குடிக்கும். அப்ப என்ன குடிக்கும்? அது கோபி குடிக்கிறது ஒரு கலையடா. நுனி நாக்கில வச்சா அடி நாதம் மட்டும் கோபி போகணும். அப்படி குடி, சும்மா நுனி நாக்கில குடிக்காத. டென்ஷன் ஆகுறாங்க. அது சரி, இந்த கேர்ள் நீங்க அந்த எல்லாம் செய்து முடிச்சாங்க. அது சரி, நீ இந்த குங்க மரகை நடந்த பேரண்ட் மீட்டிங் போய் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. எல்லாம் ஹெல்ப் எல்லாம் முடிக்குது, எல்லாம் ரெடி. பேரண்ட்ஸ் தான் காலையில் அதான் நீங்க வந்துட்டீங்க. மற்றவங்க வந்தா தொடங்கிடலாம். ஆறு இது புதுசா பார்த்தி எங்கட பார்த்தி சரியா? பார்த்தி அந்த எங்கட தமிழ் பள்ளிக்கூட பிரின்சிபல் பார்த்தியா? இல்லையா, அந்த இல்ல, மில்லூரா பார்த்தி. ஓ, அந்த மில்லூரா பார்த்தி வேற. நான் கோழி போட்டு இப்ப நாளை பாக்குறேன். அதுதான் இவரே தானே ஐயா. சரி, அப்புறம் எங்க இருக்கிறீங்க? சரி, அப்புறம் நீங்க உங்களோட பேரை கேட்க மறந்து மயூரன். சரி மயூரன், நான் இப்பதான் ஒரு 3 மாசம் இருக்கு வந்து வெறிக்கிலோட வீட்டை வேண்டி இப்ப செட்டில் ஆகி இருக்கிறேன். வெறிக்கில அந்த புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது ஐயா, அந்த மின்டா டெவலப்மெண்ட்ஸ் சொல்லி அங்க. ஓ, அப்ப கிளைட் நோட்னு சொல்லுங்க. அதே ஐயா கிளைட் நோட்ன்றீங்க வெறிக்க? இல்ல பாட்டி. ஓ, இங்க என்ன நடக்குதுடா? சரி, இந்த பெருக்கிக்கும் கிளைநோத்துக்குள்ள ஒரு கோட்டை போட்டுட்டு ஓகே, இந்த பக்கம் நின்றா சுவை, ஓகே, அந்த பக்கம் ஓடினா சம்மரன்றாரு. ஐயோ, வீடு மாற்றவங்க எல்லாம் குழம்பி போனான். என்ன ஏமாத்தி போட்டாங்களாம் போலடாங்க. இல்லடா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. சரி, எங்கட புது ஜேபி இருக்காரு. புது ஜேபி ஓகே. கிளேட் நோட்ல தான் கிளைட் நோட் தான் வெறிக்கா? இல்ல, கிளேட் நோட்ல தான் பக்கத்துல தான் மில்லியனுக்கு வீடு கட்டுது. சரி, நான் வெறிக்கில வேண்டணும், கிளைட் நோட்ல வேண்டணும். அட்லீஸ்ட் ஜேபி வீட்டுக்கு பக்கத்துலயாவது வீடு வேண்டி இருக்கேன். மந்திரமாவதுக்கு சைன் வேண்டலாம். சரி, நான் வந்த விஷயத்தை மறந்து போய் இந்த வீட்டை பெட்டி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என்ற படியின தமிழ் ஸ்கூல்ல சேர்க்கணும். பாத்தி வெயிட் என்ற டெலிவரி முடியட்டும். என்ற படியின தமிழ்நாட்டுல சேர்க்கணும். அதுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க. பாத்தி இங்க நிறைய பள்ளிக்கூடம் இருக்கு. சரி, நல்லா தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் அதுல ஒரு நல்ல பள்ளிக்கூடமா உங்களோட வீட்டு கிட்ட பார்த்து சேர்க்கலாம். சரி, ஓகே. பாத்தி, நாங்க பிள்ளைல தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கிறது வெறும் தமிழ் படிக்க இல்ல. ஓகே, அதனால நிறைய பசிவ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னய்யா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி பேசிவ் பெனிஃபிட்ஸ் பாதி அது என்னன்னா, இந்த தமிழ் ஸ்கூல்ன்றது எங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் சைல்ட் கேர் சென்டர் மாதிரி. என்ன 3 மணியால பிள்ளைகளை நீங்க தள்ளி விட்டுட்டு சரி தண்டை வேலையை பார்க்கறது ஓடி போயிடுவாரு. என்னய்யா மார்க்கெட் போகலாம், ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போகலாம், புல்லு வெட்டுறாங்க. அடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறாங்க. நல்ல டைம் 3 hours இருக்கு. வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போகலாம். அப்ப இது எங்களுக்கு ஒரு சோஷியல் டச்சப் தானே. மொத்தத்தில் இந்த தமிழ் ஸ்கூல்ன்றது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அடே, கேட்கவே இவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன சரி, எதுக்குமே இந்த மெனசியோட இருக்கா காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிஷன் எடுப்போம். சரி, சஞ்சய் எப்போ வந்து நீங்க? இப்பதான் கூட்டிட்டு போவோம். பாத்தி தெரியுமா? இதற்கு பேர் சஞ்சய். ஆளினால் அழகுதாயா. இதற்கு தெரியாத விஷயங்களே இல்ல. பேட்மிண்டன், டென்னிஸ் டென்னிஸ், கிரிக்கெட் கிரிக்கெட். அதுல இந்த கிரிக்கெட் வீட்டுக்குள்ள கூட விளையாடுறது. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். மேனேஜர் வேலை வாக்க நேரம் இல்லாம ஒரே டென்ஷன்ல தெரிகிறான். வீக்கெண்ட் சண்டா வேலையோட மாரடிக்க வேண்டி கிடக்குது. வீக்கெண்ட்லயாவது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு பார்த்தா இன்னொரு ஜோடி வந்துருக்கு. என்ன சஞ்சய் ஜாலியா இருக்கணும். ஒருக்கா வாடி 2 போட்டு வர நாங்க அவங்க இப்ப கிட்ட வாடி போட்டு வந்தீங்க.
பாலி போய் குருவி சொல்றாங்க அது பாலி நாளி எல்லாமே இங்க சேர வேலையை பாலி எங்களுக்கு குருவிசுங்க தெரியாது இல்ல ஆனா என்ன துவக்கு தான் கொஞ்சம் பழசா போகுது இந்த பழைய ஜோக் அடிக்கிறத விட்டுட்டு ஏதாவது வயசு வர 4 கழுத வயசு ஆயிட்டுது ஏதாவது ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது செய்யலாமே அதுக்குத்தான் நான் சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம் அதுவும் நல்ல ஐடியா தான் எனக்கு நீங்க சொல்றது நல்லா தான் படுது அந்த டைமிங் படி இந்த வீக்கெண்டில் நீங்கள் நான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த புள்ள ஊட்டியெல்லாம் முழுங்குறதுக்கு முதல் வீடு போய் சேர்ந்துடலாம் அதுதான் நல்ல ஐடியா நான் அதுக்கு வருவேன் அது நல்ல ஐடியா அதுவும் சரிதான் தொடங்குவோம் நல்ல நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கு நானும் கிரிக்கெட் விளையாடுவேன் என்னையும் சேரும் அந்த விளையாடுறதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பந்து படாததுல பண்றோம் ஃபேவரட் நாங்க பாட்டுக்கான என்ன பண்ணாதே எனக்கு சரி உங்களை பந்துனா சேதாரம் இல்லாம கிரிக்கெட் விளையாடுறோம் நீங்க வாங்க நாங்க வாட்ஸ்அப் குரூப் பண்ணி கிரியேட் பண்ணுவோம் 1000 வாட்ஸ்அப் குரூப்போட அது படிக்க போறீங்களா ஆனா எந்த சங்கம் தொடங்கினா என்ன அசோசியேஷன் தொடங்கினா என்ன வாட்ஸ்அப் இல்லாம ஒன்றுமே நடக்காது வாட்ஸ்அப்பை ஸ்டார்ட் பண்றோம் கிரிக்கெட்டை விளையாடுறோம் என்னண்டா நாங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பார்க்கிறோம் எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரியும் கிரிக்கெட் ரத்தத்துல ஊறி இருக்கு நாங்கள் கிரிக்கெட்டே விளையாடுவோம் அடுத்த சண்டே 7 மணிக்கு நாங்கள் சந்திப்போம் ஆக்கள காலையில் மாயினவன் சும்மா அடிச்சு விடாத 7 மணிக்கு வாரண்டா காலையில் நாங்கள் கவர்மெண்டா ரெடி பண்ணுவோம் அவன் விக்கெட்ல அந்த அதில் விட அதை சஞ்சய் வா மண்டலே போடுவோம் அது சரி அந்த கிரிக்கெட் இன்னும் காணையில அங்க கொஞ்சம் போம கொண்டு பண்ணுவோமா சொன்னவன் தான் காணையில சிலோட நேற்று கடும் பிஸியா இருந்துட்டு அது சரி விளையாட வந்தீங்க இல்லாட்டி இன்றைக்கு விளையாடுறதோட வந்துட்டாங்க சரி சரி பா இங்கே பஸ்ஸை போடு சரியா ரெடியா ரெடியா யாருக்கு சொல் யாருக்கு இது விளையாடுவோமா